ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். நம்மளோட செக்ஷன் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இது போட்டிருப்பேன் நான், ஒரு டெஸ்ட். இது வந்து செகண்ட் பார்ட். இதுல வந்து யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசா இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இல்லை ஆல்ரெடி நீங்க டெஸ்ட் சீரிஸ் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சீரிஸ்ல டவுட் இருக்கோ அந்த சீரிஸ் மட்டும் நீங்க எடுத்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இதுல இருந்து எல்லா ஆன்சரும் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன் நான். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போகலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் அட் சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. 5க்கும் 4க்கும் வித்தியாசம் 1. ஸோ இதுக்கான ஆன்சரும் 1. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர் அட் சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் பொசிஷன்? வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரிசல்ட் நம்பர்? இது ரெண்டுத்தோட சம்முன்றது ப்ளஸ் சொல்லிட்டாங்க. அதை கூட்டுத்தொகை கேட்குறாங்க. கூட்டுத்தொகைன்றது 9. இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? ஸ்கொயர் ரூட்ன்றது 3. அப்போ நம்மளுக்கு ஆன்சரும் 3. ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டா போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் நம்ம நிறைய வீடியோ கவர் பண்ண முடியும். எல்லாரும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் லென்த்தா போட்டா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி இருக்கும். அதனால வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டா போடுவேன். யாருக்கும் சரியா தெரியல அப்படின்னா பேசிக்ஸ் வீடியோ இருக்கும். அந்த பேசிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கிளியராவே புரியும். சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வீடியோ மாரி அந்த ஏரோ மார்க் போட்டுலாம் போடுறதில்ல. எங்கெங்க சொல்றாங்களோ அங்க மட்டும் நான் மார்க் பண்ணி டைரக்ட்டா சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் சவுத் டிராவல் லெஃப்ட் ஹேண்டட்லி. சரி. அப் டு நார்த் வெஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர் 2 இந்த பார்ட்? ஒரே 2 தான் இருக்கு. அப்போ நமக்கு ஆன்சரும் 1. இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈஸ்ட் மூவ் ரைட் ஹேண்டட்லி அப் டு நார்த் வெஸ்ட். ரைட் ஹேண்டடு நார்த் வெஸ்ட். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர் 5? 2 5 இருக்கு. அப்போ நமக்கு ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் டிராவல் ரைட் ஹேண்டட்லி அப் டு நார்த் வெஸ்ட். வாட் இஸ் த நம்பர் ஆப்போசிட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த பார்ட்? இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் D1. இதுக்கு ஆப்போசிட்ல வந்து 2 இருக்கு. ஸோ நம்மளுக்கான ஆன்சரும் 2. இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல்பபெட்டிக்கலி லாஸ்ட் லெட்டர் டிராவல் லெஃப்ட் ஹேண்டலி அப் டு சவுத். லாஸ்ட் லெட்டர் லெஃப்ட் ஹேண்டலி அப் டு சவுத். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர் 5? 2 5 இருக்கு. அதனால நம்மளுக்கான ஆன்சர் 5. இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் ரைட் ஹேண்டலி அப் டு ஈஸ்ட். விச் நம்பர் ஹஸ் த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இந்த பார்ட்? இந்த வர வழியில ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி யாருன்னா 4. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் 4. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? இங்க ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, இங்க ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் பாருங்க. ஷிஃப்ட் ஆல் த காம்பனன்ட் ஆஃப் வாட்ச் டேபிள் டு ஒன் பிளேஸ் ரைட் ஹேண்டட்லி. வாட் இஸ் த நம்பர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆல்பபெட்டிக் லாஸ்ட் லெட்டர்? ஆல்பபெட்டிக் லாஸ்ட் லெட்டர் இதுக்கு இன் ஃப்ரண்ட்ல யார் இருக்கானா 3. இந்த ஒன் பிளேஸ் ரைட் ஹேண்டட்லயும் பார்த்தோன்னா நீங்க அந்த பழைய வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருக்கேன் இல்லையா? அதில் போய் பார்த்துட்டு வாங்க. தெரிஞ்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெரியலன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அதில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைன்னா நம்ம கான்செப்ட் பார்த்தவங்களுக்கும் புரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் சவுத் டிராவல் அப் டு நார்த் வெஸ்ட். சவுத் நார்த் வெஸ்ட். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர் 2? இந்த அதாவது நம்ம ரைட் ஹேண்ட்லயே போனா நம்பர் 2 இல்ல, லெஃப்ட் ஹேண்ட்லயே போனா ஒரு 2 இருக்கு. அப்ப நம்ம இந்த தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்பர் 1. அதான் ஒரு 2 இருக்கனால ஆன்சர் நம்பர் 1. இந்த கொஸ்டின் பாருங்க. மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் the component of east and north and do the same with south and west. Starting from southeast travel left handedly up to north. அதாவது காம்போனன்ட்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? காம்போனன்ட்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரம் சவுத் ஈஸ்ட்ன்றது இங்க, சாரி சவுத் ஈஸ்ட் இங்க இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் டிராவல் லெஃப்ட் ஹேண்டில் அப் டு நார்த். இந்த இடத்துக்கு வர வாட் இஸ் த நம்பர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த பார்ட்? சரிங்களா? ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து C2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A3. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
வெஸ்ட் சவுத் மாத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல K5, இந்த இடத்துல D1. நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னால இந்த இடத்துல தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், இந்த 2ன்றதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். இதுக்கு இன்ஃபினிட்ல யார் இருக்கா பார்த்தா 1 இருக்கு. நம்மளுக்கான ஆன்சரும் 1 இந்த கொஸ்டினுக்கு. இந்த கொஸ்டின் பாருங்க. மூவ் லெஃப்ட் ஹேண்டட்லி ஆஃப் E3 அண்ட் மூவ் ரைட் ஹேண்ட்லி, அதாவது லெஃப்ட் 90 லெஃப்ட் 135 டிகிரி ரைட்னா இது மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 45 டிகிரி ரைட் தான் வரும். சரிங்களா? அப்போ E3ல இருந்து 45 டிகிரி ரைட்னா எனக்கு வந்து 5 தான் வரும். H5. அப்போ நம்மளுக்கான ஆன்சரும் 5. இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த லாஸ்ட் இன் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல யார் இருக்கா? சாரி, பென்னு சூஸ் பண்ணல. சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல யார் இருக்கானா 4 இருக்கா? அப்போ நம்மளுக்கான ஆன்சரும் 4. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. which is the letter 90 degree left hand side from southeast? southeast இங்க, சாரி சவுத் வெஸ்ட் மாத்தி படிச்சிட்டேனோ. சவுத் வெஸ்ட் இங்க இருக்கு. இதுல 90 டிகிரி லெஃப்ட் ஹேண்ட், 90 டிகிரி லெஃப்ட் ஹேண்ட்னா D4க்கு வரும். ஸோ அதுல இருந்து வாட் இஸ் த லெட்டர் அட் ரைட் ஆஃப் தட் லெட்டர்? இந்த லெட்டர்ல இருந்து செகண்ட் ரைட் யாரு? ஃபர்ஸ்ட் ரைட் இது, செகண்ட் ரைட் 5. இப்போ நம்மளுக்கான ஆன்சரும் 5. இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஆன்சர் ஆன் சப்ராக்டிங் த டிஜிட் ஆஃப் ஜஸ்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் C2? C2க்கு ரைட்லயும் லெஃப்ட்லயும் இருக்க டிஜிட்டை சப்ராக்ட் பண்ண சொல்றாங்க. சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வருது? 4 வருதா? நம்மளுக்கான ஆன்சரும் 4. இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் A1? A1 இங்க இருக்கு. இதோட ஆப்போசிட்ல 4. 4ஓட ஸ்கொயர் ரூட்ன்றது 2. நம்மளுக்கான ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பாருங்க. மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் E3 B4 அண்ட் சேம் C2 A2. அதாவது மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. யாராருன்னா E3 இருக்க இடத்துல B4 வரும். அப்ப B4 இருக்க இடத்துல E3 வரும். அதே மாதிரி C2 இருக்க இடத்துல A2, இந்த இடத்துல C2. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லெட்டர் ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் நார்த் டைரக்ஷன்? நார்த் டைரக்ஷன்ன்றது இந்த டைரக்ஷன்ல இருந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? நார்த்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கா பார்த்தா C2. இப்போ C2ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு முன்னாடி B4 இருக்கா. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ நார்த் டைரக்ஷன்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு முன்னாடி இருக்க C2. நம்மளுக்கான ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பாருங்க. டிவைட் சர்க்கிள் இன் 2 பார்ட்ஸ் பை லைன் ஃப்ரம் E2 A2. இது ரெண்டும் நான் பிரிச்சுட்டேன். வாட் வுட் பி த வேல்யூ ஆஃப் A letter ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் நார்த் டைரக்ஷன்? நார்த் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 3 இருக்கு. அப்போ நம்மளுக்கான ஆன்சரும் 3. shape by joining the point H5, D4, B2 and A1, which angle has the least value in the rhombus? அதாவது நம்ம ஆங்கிள் மேக் பண்ணாம இந்த கொடுக்கப்பட்ட ஜாயின்ஸ்ல லீஸ்ட் வேல்யூன்றது A1 இல்லையா? அப்போ லீஸ்ட் வேல்யூன்னு கேட்டிருக்கனால 1ன்றது நம்மளுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் பை நார்த் பை சவுத். இந்த இடத்துல சவுத், இந்த இடத்துல நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கப்புறம் A1 எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அப்போ B2 இந்த இடத்துல A1 அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா? அடுத்து H5 D4 எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த லெட்டர் ஜஸ்ட் மிடில் ஆஃப் நார்த் ஈஸ்ட்? நார்த்ன்றது இங்க இருக்கு, ஈஸ்ட்ன்றது எங்க இருக்கு, மிடில் லெட்டர்ன்றது B2. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 2. ஓகேவா? ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. மேக் ஏ triangular shape by joining point of H5, A2, D4. What is the value of a single letter which between any two vertex of a triangle? முக்கியமா கவனிக்கணும். சிங்கிள் லெட்டர்
இதுல பாருங்க 2 வெர்டெக்ஸ்க்கு இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ். அப்போ 3 வெர்டெக்ஸ்ல எது சிங்கிள் லெட்டர் இருக்கு பாருங்க. இதுல 2 இருக்கா? இங்கிட்டு 2 இருக்கா? சோ இதெல்லாம் கிடையாது. இந்த 2 வெர்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா E3ன்றது ஒண்ணே ஒண்ணு இருக்கா? சிங்கிள் லெட்டர். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் 3. ஏன்னா அந்த நம்பரை தான் கேக்குறாங்க அவங்க. இதோட இந்த டெஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் விட்டுருக்கோம். அடுத்தடுத்த பார்ட் நம்ம முடிஞ்சாலும் ஃபாஸ்டா விடுறேன் சரிங்களா? And thank you for watching.